ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான கண்டென்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அலர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். அலர்ஜி அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் என்ன அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட்ல அலர்ஜி இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து பண்ணும்போது இது அலர்ஜிக்கா இருக்கு அப்படிம்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரக்ஸுக்கு வந்து அலர்ஜியா இருக்கும். அப்போ அலர்ஜி அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும் என்ன அப்படின்னா, அந்த விஷயம் வந்து நமக்கு ஒத்துக்கால, நம்ம உடம்புக்கு வந்து அது ஒத்துக்கல அப்படின்னா அதை நம்ம வந்து அலர்ஜி அப்படிம்போம். இப்போ நம்ம பார்மகாலஜிக்கலா அலர்ஜி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி படிக்கலாம். அதாவது அலர்ஜி அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. அலர்ஜி இஸ் எ ஹைப்பர் சென்சிட்டிவ் இம்யூன் ரெஸ்பான்சஸ் டு எ சப்ஸ்டன்சஸ். அதாவது நம்மளோட இம்யூன் சிஸ்டம் இப்ப நார்மலா நம்ம உடம்புல வந்து இம்யூன் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா. இம்யூன் சிஸ்டம் நார்மலா நம்ம ஏதாவது ஒரு மைக்ரோப்ஸ் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்ம உடம்புக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகி அந்த சப்ஸ்டன்ஸை, தேவையில்லாத சப்ஸ்டன்ஸை வந்து வெளியில அனுப்புறதுக்கு வந்து ட்ரை பண்ணும். இது வந்து நார்மலா நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற ஒரு இம்யூன் ஃபங்க்ஷன். அந்த இம்யூன் ஃபங்க்ஷன் வந்து ஹைப்பர் சென்சிட்டிவ். அதாவது என்ன அப்படின்னா, நார்மலா ஒரு வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள வருது அப்படின்னா அப்போ வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகி அந்த வைரஸ் வந்து வெளில அனுப்பும். ஆனா இங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெஸ்பான்ஸ் வந்து ஹைப்பர் சென்சிட்டிவா இருக்கும். நார்மலா இல்லாம அதிகமான அளவு. ஹைப்பர் சென்சிட்டிவ்னா என்ன அர்த்தம்? அதிகமான அளவு வந்து சென்சிட்டிவிட்டியா வந்து அதிகமாகி இம்யூன் ரெஸ்பான்ஸை வந்து ரொம்ப அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுருச்சுன்னா அந்த இதுக்கு பேர் தான் வந்து அலர்ஜி அப்படிங்கிறாங்க. இதை வந்து இன்னொரு விதமா நம்ம சொல்லணும் அப்படின்னா, பாடிஸ் இம்யூன் சிஸ்டம் மிஸ்டேக்கன்லி ஐடென்டிஃபை த ட்ரக். அதாவது என்ன அப்படின்னா, நம்மளோட உடம்பு, நம்மளோட இம்யூன் சிஸ்டம் நார்மலா நம்ம எடுத்துக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸே, அதாவது நம்ம ஒரு ட்ரக் எடுத்துக்கிறோம் இல்லைன்னா ஒரு ஃபுட் எடுத்துக்கிறோம், அது வந்து ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் கிடையாது. ஆனா நம்ம உடம்பு என்ன திங்க் பண்ணிக்குது அப்படின்னா, இது வந்து நமக்கான ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இம்யூனாலஜிக்கல் ரெஸ்பான்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது பாடிஸ் இம்யூன் சிஸ்டம் மிஸ்டேக்கன்லி ஐடென்டிஃபைட், அதாவது மிஸ்டேக்கனா வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய ட்ரக்கை வந்து அலர்ஜென்ஸ் நினைச்சுக்குது. அலர்ஜென்ஸ் அப்படின்னா அலர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் எல்லாமே நம்ம அலர்ஜென்ஸ் அப்படிம்போம். அப்போ நம்ம பாடி மிஸ்டேக்கா வந்து ட்ரக் மாலிகுல்ஸை வந்து அலர்ஜென்ஸா வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்குது. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகரிங் இம்யூன் ரெஸ்பான்சஸ். இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து ட்ரிகர் ஆகும். இம்யூன் ரெஸ்பான்ஸ் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மைல்டு ரேஷ் டு சிவியர் அனபெலடிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம உடம்புல வந்து நடக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்யூன் சிஸ்டத்துல தான் வந்து பெரிய பிரச்சனை. அலர்ஜி அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. நம்ம எடுத்துக்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைப்பர் சென்சிட்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுரும். அதாவது நம்ம பாடிக்கு வந்து தேவையான சப்ஸ்டன்ஸை நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அது வந்து மிஸ்டேக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு தேவையில்லாத சப்ஸ்டன்ஸ், அதாவது அலர்ஜென்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இம்யூன் ரெஸ்பான்ஸை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து அலர்ஜி அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ அலர்ஜி அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மெக்கானிசம் பொறுத்த வரைக்கும் 4 டைப்பா வந்து பிரிக்கலாம். 4 டைப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா இமீடியட் அனபெலடிக் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கலாம். இமீடியட் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா மினிட்ஸ், வித்தின் எ மினிட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கும் போது கையில வந்துட்டு ஒரு ரவுண்ட் ஒன்று பண்ணிட்டு அதுல வந்து இன்ஜெக்ஷன் பண்ணி விட்டு எதனா ரியாக்ஷன்ஸ், அதாவது இன்ஃபிளமேஷன் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல, நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வித்தின் எ மினிட்ஸ்ல வந்துட்டு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா இமீடியட், அதாவது டைப் 1 அப்படிம்பாங்க. இது வந்து வித்தின் எ மினிட்ஸ்ல வந்து ப்ரொடியூஸ் ஆயிடும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெனிசிலின் ஸ்வெல்லிங் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிவிடும். இதுக்கு மெயின் ரீசனே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இம்யூனோகுளோபின் இ அப்படிங்கிறது தான் வந்து இம்யூனோகுளோபின் இ அப்படிங்கிறது என்ன, ஒரு ஆன்டிபாடி. இது வந்து பாத்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டம்ல வந்து ஒர்க் ஆகுது. இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மாஸ்ட் செல்ஸ்லயும் பேஸ்டோபில்ஸ்லயும் அதோட சர்ஃபேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டமைன் அண்ட் இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸையும் பிளஸ் வந்து ஹிஸ்டமைன்ஸோட ரிலீஸையும் அதிகப்படுத்தி விட்டோம். அப்போ நார்மலாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்தின் எ மினிட்ஸ்ல வந்துட்டு ஹிஸ்டமைனோட லெவலும் இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸோட லெவலும் அதிகமாயிருச்சு அப்படின்னா அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து இங்க ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து ரெண்டாவது டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைட்டோடாக்சிக் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான். சைட்டோடாக்சிக் அப்படின்னா நமக்கு எல்லாமே தெரியும். சைட்டோ அப்படின்னா செல்ஸ், டாக்ஸிக் அப்படின்னா செல்ஸ் டேமேஜ் பண்றது. அப்போ இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைட்டோடாக்சிக் ரியாக்ஷன்ஸ் பொறுத்தவரை செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து இம்யூனோகுளோபின் ஜியும் இம்யூனோகுளோபின் எம்மும் வந்து இன்வால்வ் ஆகுது. மேஜரா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து ட்ரக் ஆர் ட்ரக் மாடிஃபைடு செல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த செல்ஸோட சர்ஃபேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்லுலார் டேமேஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி விடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து சைட்டோடாக்சிக் டைப் 2 பொறுத்த வரைக்கும் சைட்டோடாக்சிக் ரியாக்ஷன்ஸ். இதுல மேஜரா இன்வால்வ் ஆகிற இம்யூனோகுளோபின்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்யூனோகுளோபின் ஜி அண்ட் இம்யூனோகுளோபின் எம். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஸ்ல வந்துட்டு அதாவது ட்ரக் ஆக்ட் ஆகிற செல்ஸ் இல்லைன்னா ட்ரக் மாடிஃபை பண்ண செல்ஸ் அந்த செல்ஸ்ல போயிட்டு செல்லுலார் டேமேஜை வந்து
ப்ரொடியூஸ் பண்ணி விடும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிசின்னு எடுத்துக்கோங்களேன். ஆர்பிசி செல்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, ஆர்பிசி செல்ஸ்ல வந்துட்டு செர்டைன் ட்ரக்ஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கியூனிடின், அசிடைல் டோபா, அப்புறம் கெப்பாரின், இந்த மாதிரியான ட்ரக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிசி செல்ஸ்ல வந்துட்டு சர்ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செல்லுலார் டேமேஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி விடும். இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்க்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹீமோலைட்டிக் அனீமியா. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஹீமோலைட்டிக் அனீமியா வந்து கியூனிடின் அந்த ட்ரக் எடுத்துக்கும் போது நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். என்ன அப்படின்னா ஆர்பிசி செல்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகும். ஹீமோகுளோபின் அப்படின்னா ஆர்பிசில வந்து வரும். அப்போ ஹீமோலைட்டிக் அனிமியா வந்து இதனால ப்ரொடியூஸ் பண்ணிவிடும். இது வந்து செகண்ட் டைப். ஓகேங்களா? அடுத்து மூணாவது டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்யூன் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ். இம்யூன் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இம்யூன் காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்டிஜன், ஆன்டிபாடி இந்த ரெண்டுமே சேர்ந்ததுதான் வந்து இம்யூன் காம்ப்ளெக்ஸ். அப்போ இங்க வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அந்த காம்ப்ளெக்ஸ் பிளட் வெசல்ஸ்ல நம்மளோட உடம்புல இருக்கிற பிளட் வெசல்ஸ் அப்புறம் வந்து டிஷ்யூஸ், இந்த டிஷ்யூஸ்ல போயிட்டு டெபாசிட் ஆகும். டெபாசிட் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் இல்ல அப்படின்னா அந்த பிளட் வெசல்ஸோ இல்லைன்னா டிஷ்யூஸோ வந்து டேமேஜ் ஆகும். ஓகேங்களா? அந்த மாதிரி டேமேஜ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்ஃப்ளமேஷன் வந்து வெளில வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஸ்குலரிட்டிஸ் அப்படிங்கிறது பெனிசிலின் மூலமா வந்து வருது. இது வந்து அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைப் 4. டைப் 4 பொறுத்த வரைக்கும் இது வந்து டிலேய்டு ரெஸ்பான்ஸ். டிலேய்டு அப்படின்னா ஹவர்ஸ், ஒரு 1 hour 2 hours கழிச்சு கூட வரலாம். இல்ல அப்படின்னா டேஸ், ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு கூட ரிப்பீட்டடா நம்ம அந்த ட்ரக் எடுத்துக்கும் போது இல்லைன்னா ஒரு தடவை எடுத்ததுக்கு அப்புறம் 1 வாரம் கழிச்சுலாம் கூட அலர்ஜி எல்லாம் வரும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து டிலேய்டு அப்படிம்பாங்க. ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இது ப்ரொடியூஸ் ஆகுறது டி செல் மீடியேட்டட் தான் வந்து இது எல்லாமே. இது வந்து எப்போ எந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா இப்ப ட்ரக் எடுத்துக்கும் போது அந்த ட்ரக்ல இருக்கிற மெட்டபோலைட், அந்த ட்ரக்ல இருக்கிற மெட்டபோலைட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி விடும். அதாவது டி செல்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அதுல வந்து ரெஸ்பான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி விடுறதுனால அலர்ஜி எல்லாம் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டிலேய்டு. ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் வந்து கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் பினடைன்கிற ட்ரக் எடுத்துக்கிறதுனால வரும், ஆன்டி கன்வல்சன் ட்ரக். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அலர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஒண்ணும் கிடையாது, ஹைப்பர் சென்சிட்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ் டு எ சப்ஸ்டன்சஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அலர்ஜி வந்து எதனால வருது அப்படின்னு பார்த்தா பாடி நம்ம உடம்புல இருக்கிற இம்யூன் சிஸ்டம் வந்து மிஸ்டேக்கனா நம்ம எடுத்துக்கக்கூடிய ட்ரக்கை வந்து அலர்ஜென்ஸா வந்து கன்சிடர் பண்றதுனால நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து ட்ரிகர் ஆகுது. இம்யூன் சிஸ்டம் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மைல்டு ரேஷஸ் டு சிவியர் இன்ஃப்ளமேஷன் வந்து வரும். ஸோ இதை தான் நம்ம வந்து அலர்ஜி அப்படிம்போம். இந்த அலர்ஜியை பொறுத்த வரைக்கும் 4 டைப்னு சொன்னா 4 டைப்ல ஃபர்ஸ்ட் ஒன்னு இமிடியேட், செகண்ட் ஒன் வந்து சைட்டோடாக்சிக் ரியாக்ஷன், தேர்ட் ஒன்னு இம்யூன் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ், ஃபோர்த் ஒன்னு டிலேய்டு. ஓகேங்களா? சோ இன்னைக்கு கான்செப்ட் உங்க எல்லாத்துக்குமே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோல இந்த கான்செப்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்க மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கிளியர் பண்ண ட்ரை பண்றேன். இதே மாதிரியே நம்ம ஃபியூச்சர்ல எந்த மாதிரியான வீடியோக்கள் போடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா எந்த கான்செப்ட்ல உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கூட அதை நம்ம வந்து சீக்கிரமா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதே மாதிரியே தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்து நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம பார்ம காலேஜ் ரெக்கார்டா பார்ப்போம். அதை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்றதுக்கு மறக்காம ஃபார்ம் டீச் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.